ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஓவர் வாலெட்டுடைய நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 1 இயராக வந்து ஓவர் வாலெட்டில் வந்து ஆன்சர் பண்ணி நம்ம வந்து சர்டன் பாயிண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வாலெட்டுடைய டீம் வந்து அவங்க ஒரு புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஓவர் வாலெட்னா இருக்குனாக்கா உள்ளே வந்து அட்ரஸ் காட்டும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ண உடனே நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணாங்களோ அதே சேம் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 2 கிளைம் பண்ணுறது காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 10,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட் வந்து எக்ஸஸாக கொடுப்பாங்க. 500 பாயிண்ட் கிடையாதுங்க. 500 ஓவர் வாலெட் காயினாகவே தருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி கிராண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 காயின் 10 காயின் தருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, டெய்லி வந்து குயிஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணி 100 பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணியிருந்தீங்க. அந்த பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு கீழே காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா டெய்லி கிராண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி 10 ஓவர் டோக்கன் வந்து அவங்க வந்து தருவாங்க. இந்த டோக்கனை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா அது முழுக்க வந்து ஓவர் டெஸ்ட் நெட். ஓகேங்களா? இது மெயின் நெட் கிடையாது. இவங்க கொடுத்துக்கிற டோக்கன் வந்து மெயின் நெட் டோக்கனோட கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு. ஆனால் எல்லா காயினும் நீங்கள் மூவ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஒரு 2 காயின் 3 காயின் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்டேட் பண்ண பிறகு உங்களோட ஓவர் வாலெட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்டேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாக்கா உங்களுக்கு எப்படி வரும்னாக்கா இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய வாலெட். ஓகேங்களா? ஓவர் டெஸ்ட் நெட் என்னுடைய பேர் காட்டுது பாருங்கள். மேலே என்னுடைய பேர் வந்து சரவணன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அட்ரஸ் காட்டுதுங்களா? அந்த அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிராண்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 16 மணி நேரம் நான் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? நான் இன்றைக்கி ஒன்று பாயிண்ட் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 10 காயின் வந்து கிளைம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம்னாக்கா ஸ்டேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேக்கிங் இருந்துச்சு. அந்த ஸ்டேக்கிங் பார்த்தோன்னா பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம டோக்கனவே ஸ்டேக் பண்ணோம். ஓகேங்களா? டெஸ்ட் நெட் டோக்கனை நம்ம ஸ்டேக் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து சர்டன் டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே பாட்டமில் பாருங்கள் ஸ்டேக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த ஸ்டேக்கிங் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேக்குன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் மொபைலில் பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறதுனாக்கா லேப்டாப்பு இல்லை வந்து பிசியில் பண்ணுறதுனாக்கா செகண்ட் ஆப்ஷன். நம்ம வந்து மொபைலில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேக்குன்னு கிளிக் கொடுங்க. ஸ்டேக் கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 519.5 இருக்குது. அதில் வந்து நான் ஒரு 100 காயின் வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு 100 காயின் வந்து ஸ்டேக் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே விட்டுலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கனாக்கா இங்கே பாருங்கள் கீழே வந்து ஸ்லைடு டு கன்ஃபார்ம். ஓகேங்களா? நான் வந்து அமௌண்ட் வந்து 100 கொடுத்துருக்கேன். டோட்டல் வந்து அமௌண்ட்டு இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லைடு பண்ணி இழுத்து விட்டோன்னே இப்போ என்னோடய அமௌண்ட் வந்து 100 காயின் வந்து ஸ்டேக் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அமௌண்ட் வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு. 100 ஓவர் டோக்கன் வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மேலே வந்து போயிட்டுருக்கு. 100 மைனஸ் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 500 வந்து எனக்கு போனஸாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த அப்டேட் வந்த பிறகு நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய வாலெட் வந்து லாகின் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு 500 ஓவர் டோக்கன் கொடுத்தாங்க. டெய்லி கிராண்டில் வந்து ஒரு 10 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னியோட 10 வந்து ஓகேங்களா? மொத்தம் 520 டோக்கனில் நான் வந்து 100 டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணிவிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா அசெட்டில் பார்த்தீங்கன்னா 419 தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் வந்து 55,000 பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? வந்து ஸ்டேக் பண்ணி அடிச்சு ஓகேங்களா? ஸ்டேக் பண்ணியிருக்கும். அந்த ஸ்டேக் பண்ண ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கணுனாக்கா கீழே பாட்டமில் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100 காயின் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கும். திருப்பி அகைன் வந்து இதை காட்டுறது. ஓவர் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கறனால சர்வர் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா என்னோட யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.